ஏட்டி மோனி, அம்மா உன்னை கூப்பிடுது, அடுப்படியில நிக்கி. அடுப்படிக்கு போவியாம். எதுக்கு? என்ன எதுக்கு கூப்பிட்டா? எதுக்குன்னா எனக்கு தெரியாதுப்பா. அம்மா தான் கூப்பிட்டா. உனக்கு தந்த வேலை ஏதோ என் தலையில கெட்ட பார்க்க எனக்கு வீட்டுக்குள்ள நிக்க முடியலட்டி. வெக்கையா இருக்கு, ஒழுங்கா சொல்லு என்னதுக்கு கூப்பிட்டான்னு. ஏட்டி சத்யா, சத்யா எப்பவுமே சொன்னேன் இந்த பிள்ளைய கேரட் நறுக்கித்தான்னு. சத்யா, ஏ சொட்ட சத்யா, உன்னை கேரட் நறுக்க கூப்பிட்டா நைஸா என்னைய மாட்டி விடலான்னு பாத்தியோ? போ, ஒழுங்கா வெட்டு போ. கொஞ்ச நேரம் சும்மா தான் இறைமே. முதல்ல உன்னைய தான் கூப்பிட்டுட்டா, என் பேரை சொல்லி தான் கூப்பிட்டா. வெட்டதுக்கு உன்னைய தான் கூப்பிட்டு வர சொன்னா. அண்ணன பாத்தியே அப்பத்தி கேட்டேன்னா ரீல்ஸ போடுவோம் மோர. ஏமா ஏமா கதறுத? கேரட் வெட்டவா வெட்டவான்னு நான் போயிருக்கேன்ல, வருவேன்ல. ஏமட்டி எப்பவுமே உன்னை வெட்ட சொல்லி தந்தேன், அப்பளே வெட்டி தந்துட்டு போனா என்ன உனக்கு? கீரை வச்சாச்சு, இப்ப அப்பா சாப்பிட வந்துருவாவ. இவன் அவளை தானே வர சொன்னேன். எனக்கு இந்த அடுப்படியில நிக்க முடியலமே, தலை வலிக்கு, வெக்கையா இருக்கு. அடுப்படியில ஒரு ஃபேனும் மாட்ட மாட்டேன்ட்டிய. ஏட்டி அடுப்படியில எப்படி ஃபேன் மாட்ட முடியும்? அடுப்பு அமர்ந்தல போகும். நாய் ஏவன நாய் வாழை ஏவனகனக்கு அவளை போய் சொல்லிக்கிட்டு இருந்தியோ? நீ தானட்டி மூத்தவா, குடும்ப வேலையெல்லாம் என்னைக்கு பாக்க? ஆமா, மூத்தவா மூத்தவான்னு சொல்லி எல்லா வேலையும் என் தலையிலே கெட்டு அவன் மட்டும் ஜாலியா போன் பாத்துக்கிட்டு இருக்காமா. நக்க வா, நல்லதுக்கு தானே சொல்லுதேன். எல்லா வேலையும் இப்பவுமே படிச்சுக்கிட்டு பத்தியா? ராணி, ஏட்டி அப்பா வந்தாச்சு போல. என்ன ராணி, ரெண்டு பேரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிய? சோறு வடிச்சாச்சுங்க, குழம்பு வச்சு கீரை வறுத்திருக்கேன். கேரட் கேட்டியல்ல, அதைத்தான் இவ்வளவு வெட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவன் அவளை சொல்லியா அவ இவளை சொல்லியா ஒருத்தியும் வெட்டின பாடில்ல. ஒருத்தியாவே நின்று நான் எத்தனை நாள் பாக்க. இந்த பிள்ளைகளுக்கு கை நிமிர்றது எனக்கு கொஞ்சம் வேலைக்கு ஒத்தாசையா இருக்குன்னு பார்த்தா லீவ் விட்டதுதான் தாமசம். ஒரு வேலை பார்க்க மாட்டேக்காளுங்க. உடு ராணி, பிள்ளைய போட்டு ஏன் இந்த வெக்கையில நிக்க வைக்க? இப்ப கீரை இருக்குல்ல, வேற எதுக்கு கேரட்டு? போமங்களே நீ போ. அப்படி சொல்லுங்கப்பா. ஆமா, இவளுக்கு இப்படியே செல்லம் கொடுங்க. இப்ப அடுப்படியில ஃபேன் போட சொல்லுதா, இன்னும் வீட்டுல ஏசி வாங்கி மாட்ட சொல்லுவா. பிள்ளைகள் கேட்கறதுலயும் பாடில்ல, வெக்கையா தானே இருக்கு. ஆமாப்பா, ஏசி கூட வேணாம்ப்பா, ஒரு ஏர் கூலராவது வாங்கி வைங்க. ஏர் கூலரு அதெல்லாம் வச்சுக்கிட்டா நாங்க வளர்ந்தோம் போட்டி இருந்தால. புள்ளை ஏன் விரட்டுத? எங்க பிள்ளைகளுக்கு இப்பவுமே கஷ்டம் தெரியணும். வாங்கி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டா எப்படி கஷ்டம் தெரியும்? கஷ்டம் தெரியாம வளர்க்கணும் தானே பிள்ளைகள் நம்ம செல்லம் கொடுத்து வளர்க்கும். எங்க செல்லம் வேற, அது வேற. எம்மா வாங்கிட்ட பேச முடியாது. சாப்பாடு எடுத்து வை, நான் போய் குளிச்சுட்டு வரேன். போங்க. கொஞ்ச நேரம் சும்மா தான் இறைமே. நீ நல்ல போன் நோண்டு. ஏமா அவன் போனை பாக்கா? எட்டி போன் எடுக்காதிய. என்ன அடுப்படியில போய் காய்கறி வெட்டிட்டு குழுகுழுன்னு வர மாதிரி இருக்கு. சில்லுன்னு இருக்கிய. எந்த நேரம் குழுகுழு கலகலன்னு வாய வச்சியோ கரண்ட் போயிட்டு. சை, ஃபேன் சுத்தையிலே உள்ள இருக்க முடியல, கரண்ட் வேற போயிட்டு. சாத்தியா பாச்சுக்கிறாத, இந்த அலமாரில ஒரு கல்யாண பத்திரிக்கை இருக்கு, அதை எடுத்து வீசி விடு எனக்கு. வா, எப்போ வந்த? நல்லா இருக்கியா? வீசி விடிய. யாம டீ, எனக்கு வியர்வை பிடிக்காது டீ. சத்யாக்கா, என்ன போண்டா? ஏக்க போண்டான்னு சொல்லாதீங்க, இந்த பாஸ் பாண்டி. சரிப்பா பாஸ் பாண்டி, என்ன? ஏக்க எங்க வீட்ல கரண்ட் இல்ல, உங்க வீட்லயும் போயிருக்கா? கரண்ட் இருக்கா? நீங்க அம்மா கேட்டாரு சொன்னாவ. ஆமா, கரண்ட் இருக்கு, இங்க மட்டும் குளுகுளுன்னு இருக்கும். போஸ் அவ இப்ப கொஞ்சம் வெக்கையில் நின்னு ஒரு படியா இருக்கா. கரண்ட் இங்க இல்லன்னு சொல்லிடு அம்மாட்ட போய். சரிக்கா. ஏ போஸ், அந்த எதிர்த்த கடையில ரஸ்னா போட்டு ஜூஸ் வச்சிருப்பாவ, அது வாங்கிட்டு வரியா? எங்க அம்மா எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிருக்கு. நான் கருத்துரு வேணும், வெயில் அடிக்கலாம், அதான். எல்லாரும் சேர்ந்து சொன்னாதான் அப்பாவும் அம்மாவும் யாருக்குள்ள எடுக்க வருவாவ. இவளை விட்டு சொல்ல வைக்க வேண்டியதான். சுவாணி, உனக்கு நான் காத்து வீசியேன். என்ன வித்தியாசமா இருக்கு, அவளே பேப்பர் எடுத்து காத்து வீசிக்கிட்டு இருக்கா. சுவாணி, நான் சொல்லுறத கேளு. அதான பார்த்தேன், ஏதாவது காரியம் நடக்கணும்னா தானே நீ காத்து வீசுவ. சொல்லு. எட்டி எனக்கு மட்டும் இல்ல, இது நமக்கு இருக்கே முடியல வீட்டுக்குள்ள. நான் அப்பாட்ட யார் கூலர் வேணும்னு கேட்டேன், அப்பா ஒன்னும் சொல்லல. அம்மா தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுதா. அப்பா இப்ப சாப்பிட போயிருக்கு. சாப்பிட்டு வந்தோடனே யார் கூலர் வேணும்னு 2 பேரும் சேர்ந்து சொல்லுவோமா? கேட்டா வாங்கி தருவாவ. ராணியக்க, வாங்க சின்ன பொண்ணத்த. என்ன சத்தியா சோனி, லீவ் விட்டாச்சு, ஒரே ஜாலியோ?